ரொம்ப சிம்பிளா குயிக்கா செய்து சாப்பிடக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு நான் இன்னைக்கு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கழுவிட்டு 2ஆ வெட்டி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 350 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கங்க. அடுத்ததா ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார்ல 1/4 கப் அளவுக்கு உடச்சக்கல்ல, அதாவது பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்ல நைஸான பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸா இருக்கணும், கொஞ்சம் கூட கொரகொரப்பு இல்லாம. அடுத்ததா வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு நல்லா ஆறி இருக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு மேஷர் இல்லைன்னா ஸ்பூனை பயன்படுத்தி கட்டிலாம் எதுவும் இல்லாம நல்ல பேஸ்ட் பத்துக்கு உடச்சி விட்டுக்குங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி. அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, பொடிசா கட் பண்ண பச்சை மிளகாய் 1, கொஞ்சமா பொடிசா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள், 1/4 கப் அளவுக்கு பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் சீரக பொடி. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பொட்டுக்கடலை மாவு எடுத்த உடனே எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க. அந்த உருளைக்கிழங்கு அந்த வெங்காயத்தோடைய ஈரத்தன்மை இழுக்கிற அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்க்கணும். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மாவு தேவைப்பட்டது. இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா எல்லா பக்கமே கலந்து வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்போஸ் ரொம்ப இலகுன மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்க, இந்த பதத்துக்கு இருக்கணும். அடுத்ததான் இதில் ஒரு சின்னதாக ஒரு உருண்டை மாதிரி எடுத்துட்டு கையில் இப்படி ஃபஸ்ட்டு உருட்டிக்குங்க. அடுத்தது நம்ம வடைலாம் தட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் 2 உள்ளங்கையை வச்சு இப்படி அழுத்திட்டு ஓரங்களில் லைட்டாக இப்படி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் அழகாக கிடைச்சிரும். ரொம்ப திக்கா இல்லாம கொஞ்சம் மெலிசா பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வேக வைக்கும் போது அந்த மாவு நல்லா உள்ள வெந்து வரும். அதுக்காக தான். இப்ப பாருங்க, எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததா ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துங்க. இது நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறது கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான். இப்போ இதை நம்ம சேர்த்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா சிவந்து வர அளவுக்கு இதை நம்ம அப்படியே விட்டுருவோம். எடுத்தோடனே திருப்பி போட்டுறாதீங்க. இது நீங்க டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணாலும் இன்னும் நல்ல டேஸ்டாவே இருக்கும். ஆனா எண்ணெய் அதிகமா இல்லாம ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யலாம் தான் முக்கியமா நம்ம இதில் பாக்குறோம். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இப்ப பாருங்க, நல்ல பொன்னிறமா சிவந்து வந்திருக்கு பாருங்க. இன்னொரு பக்கமும் அந்த மாதிரி நல்லா சிவந்து வரணும். அவ்வளோதான். ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பொட்டுக்கடலையை பயன்படுத்தி ஒரு கட்லெட் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது. அந்த பொட்டுக்கடலை மாவும் உருளைக்கிழங்கும் அந்த சேரும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அட்டகாசமான டேஸ்ட் இருக்கும். இது கூட டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அவ்வளோ சுவையா இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.